வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. விஜயா ரோகிணி 2 பேருமே சாமியார் கிட்ட போய் போட்டி போட்டுட்டு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. விஜயா அதை சாமி ரூம்ல வைக்க ஒரு பெரிய கலாட்டாவுக்கு அப்புறம் அது மனோஜ் கையில கட்டப்படுது. ப்ரோமோல மனோஜ் ஆ ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க ரோகிணி என்னாச்சு மனோஜ்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த அயன் பாக்ஸ் அங்க யார் வச்சதுன்னு கேட்க நான் தான் வச்சேன்னு ரோகிணி சொல்றாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆஃப் பண்ணாம அப்படியே வச்சிருக்க அப்படின்னு அவரு ரோஹிணிய திட்டிட்டு இருக்க. அப்பதான் ரூம்குள்ள வர்ற விஜயாவோட காதுல இது கேட்க அப்படியே தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. அடேங்கப்பா, கட்டின தாயத்து வேலை செய்யுது போல இருக்கு. இந்த திட்டுறான், இதுதான் சான்ஸ். நாமளும் உள்ளர போய் அவளை திட்டி கொட்டிடணும்னு விஜயா உள்ளர வந்து, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா? என் பிள்ளை என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்க. மனோஜ் உடனே விஜயா பக்கம் திரும்பிடுறாரு. ஏமா, உங்களை யாரு இப்ப இங்க வர சொன்னது? இது எனக்கு தெரியாதா? முதல்ல வெளியே போங்கன்னு அவரு கைய நீட்ட விஜயாவோட முகம் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுது. உடனே மாமியாருக்கு கொஞ்சமும் சலிக்காத மருமகளான ரோகிணி அப்படியே மகிழ்ச்சியில மல்லிகை பூ மாதிரி விரியிறாங்க. ஓ வெரி நைஸ், நாம கட்டின தாயத்து வேலை செய்யுது அப்படின்னு அவங்க அப்படியே பூரிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் எப்பவும் போல இப்பவும் ஒரு குழப்ப குட்டையா தான் இருக்காரு. ஒருவேளை விஜயாவும் ரோஹிணியும் கட்டின தாயத்து ஆப்போசிட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமோ என்னவோ. விஜயா பையன் தங்கிட்ட தான் பாசமா இருக்கணும், அவளை வெறுக்கணும்னு நினைச்சு தாயத்து கட்டுறாங்க. ரோஹிணி அவங்க அம்மாவை வெறுத்துட்டு அவன் என் பேச்சு மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு வலது கையில தாயத்தை கட்டி விடுறாங்க. கடைசியில ரெண்டுமா சேர்ந்து குழம்பி அடிச்சு மனோஜ் 2 பேரையுமே வெறுக்க போறாரு. சாமியார் கொடுத்த தாயத்து அவங்களுக்கே சவுக்கா திரும்பி வேலை செய்ய போகுது. இனி மனோஜ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? இவங்க 2 பேரும் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க? இத பார்த்து குடும்பத்துல இருக்க மத்த எல்லாரும் எப்படி கும்மி அடிக்க போறாங்க? இதெல்லாம் வர்ற வாரம் எபிசோட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.